Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ, ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். கைஸ், இது டிப் கிடையாது, எந்த விதமான கால் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் மை ஆக்ஷன் ஆன் த மார்க்கெட். நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறது தான். இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, விச் இஸ் ஆக்சுவலி ஃபைன் பிகாஸ் திஸ் ஆர் மார்க்கெட் ஒர்க். ஏன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும்போது பெரிய லாஸும் ஹிட் ஆகிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் நிஃப்டி ஒரு வேலை நாளைக்கு 21,220க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது போக இல்லை இங்கே சைட்வே போய் கீழே போகுது, அதாவது 21,000 கிட்ட போகுதுன்னா 21,120லையும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த ரெண்டு தான் என்னோடய என்ட்ரியாக இருக்கும் நாளைக்கு. இப்போதைக்கு என்கிட்ட எந்த ட்ரேடுமே கிடையாது. மத்தியானமே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், மார்னிங் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒன்லி க்ரூட் ஆயில் மட்டும்தான் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தா நல்ல ஒரு கேப் அப், அதாச்சும் ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் கேப் அப், which is a nice gap up. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதாச்சும் நான் சைட்வே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். ஃபைன், திஸ் இஸ் வாட் மார்க்கெட் இஸ். மார்க்கெட் இப்படி தான் ரொம்ப அன்சர்டனாக நடந்துக்குன்னு தெரியும், சம்டைம்ஸ் ரூட்டில் தான் நடந்துக்குன்னு தெரியும். இட்ஸ் டோட்லி ஃபைன். we can accept the small loss and we can move forward. ஸோ நாளைக்கு ஒரு வேளை 47,950க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒரு 40-50 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இல்லாட்டி 47,560, அதாச்சும் 47,500 இல்லை 40,600க்கு மேலே போச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் என்னோடய நாளைக்கு என்ட்ரியாக இருக்கும். இதுக்கு மேலே எதுவுமே என்ட்ரி இல்லை. நாளைக்கு சைட்வேஸ் போகிறக்கும் சான்ஸ் இருக்குது, ஏன்னா இவ்வளோ பெரிய கேப்பப் ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், அதனால கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். பட் லெட்ஸ் see. ஓகே, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் மார்னிங்லேருந்தே ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. நான் இந்த கீ லெவலில் இந்த இடத்துல ஒரு கேண்டில் கிடச்சனால, அதாச்சும் இந்த ஸ்ட்ராங் கேண்டில் பார்த்து நான் ஷார்ட் பண்ணி அது எஸ்எல் ஹிட் ஆச்சு. டோட்லி ஃபைன். இந்த அப் ட்ரெண்ட் இப்போ பிடிச்சிருக்கோம். அதாச்சும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம். $71.53 என்ட்ரு பண்ணியிருக்கோம். 1:2 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 1:2 கடைசி நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். அப்புறம் நான் எங்கே ஆட் பண்ணுவேன் அப்படின்னா $72.90 மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் பொசிஷன் ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது ட்ரேட். இப்போ நம்ம இங்கே புக்கான லாஸு அதுக்கு இங்கே கரெக்டாக பிரேக் ஈவன் ஆயாச்சு. ஓகே, அதாச்சும் ப்ராஃபிட் இல்லை லாஸும் இல்லை, மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல்ட்லேயும் இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், அதாவது இங்கே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு, அதை ஹிட் பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. நம்ம 4 ஹவர்ஸில் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஒரு வேளை 2060க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி திருப்பி ட்ரைலிங் தான் பண்ணுவோம். there is no target because I don't fix target normally. ஏன்னா மார்க்கெட்டுக்கு எவ்வளோ கொடுக்குதோ வாங்கிட்டு போகணும். ஓகே, தட் இஸ் வாட் இட் இஸ். நம்ம வந்து லாஸை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும், ப்ராஃபிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பெரிய ப்ராஃபிட்டும் ஆகலாம், சின்ன ப்ராஃபிட்டும் ஆகலாம், மீடியம் சைஸ் ப்ராஃபிட்டும் ஆகலாம், ஆனால் ப்ராஃபிட் தான். ஓகே, லாஸ் தான் எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணணும், லாஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் இருக்கணும். ஓகே, லாஸ் அண்ட் யுவர் எமோஷன், இந்த ரெண்டு கண்ட்ரோல் இருந்தால் யூ கேன் கான்குவர் அ லாட் இன் மார்க்கெட். ஸோ நம்மகிட்ட இன்றைக்கி 6 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சிலது நம்ம வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க போகிறோம், ஒரு சிலது ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் இந்தியா ஒரு ரீசெண்ட் ஹையை பிரேக் பண்ணுது. இதுக்கு முன்னாடி இது ஹை போயிருக்கு, ஆனால் இப்போ ரீசெண்ட் ஹையை பிரேக் பண்ணுது. நாளைக்கு 162 ருபீஸ்லேருந்து 170 ருபீஸ்க்குள்ளே எங்கே கிடச்சாலும் பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 156 ருபீஸ் 155 ருபீஸில் இருக்கும். ஓகே, ஸோ இது இப்போ அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்லோவான அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் அப்புறம் கன்சாலிடேஷன், இது ப்ராஃபிட் புக்கிங், அப் ட்ரெண்ட் கன்சாலிடேஷன். இது நெகட்டிவ் கிடையாது. நெகட்டிவ் வந்துட்டு நிறைய லோஸை பிரேக் பண்ணும், அது போக மேஜர் ஸ்விங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணும், அப்போ தான் லோ நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் ட்ரிகன் டெக்னாலஜிஸ். இதுவும் இப்போது ரீசெண்ட் ஹைஸை பிரேக் பண்ணியாச்சு. ஒரு வேளை 138 ருபீஸ்லேருந்து 140 ருபீஸ் வரைக்கும் எங்கே கிடச்சாலுமே நான் என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 132 ருபீஸ் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் see அப்பர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் எஸ்பிஎஃப்சி. இது வந்து ஒரு ஐபிஓ அந்த ஸ்டாக். இது அதே மாதிரி இது ஒரு விசிபி பேட்டர்னுங்கிறது ஹைஸ் அண்ட் லோ வந்துட்டு ஸ்குவீஸ் ஆகும், அதுதான் விசிபி பேட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கே தெரியும், ஹை அண்ட் லோ ஸ்குவீஸ் ஆகுது. இது என்னோட வெரி வெரி ப்ராஃபிட்டபுளான பேட்டர்ன். இங்கே ஸ்குவீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு, இந்த ஹை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா இட் வில் டாப் அப் லைக் சம்திங். ஓகே, ஸோ சேஃபான பிளேயர்ஸ் எங்கே என்ட்ரி பண்ணுவாங்கன்னா 98 ருபீஸ்க்கு மேலே, அதாச்சும் இந்த ஸ்விங்க்கு மேலே என்ட்ரி பண்ணுவாங்க. நான் இங்கே தான் என்ட்ரி பண்ணுவேன். 93 ருபீஸில் நாளைக்கு நான் என்ட்ரி பண்ணுவேன். நல்ல குவான்டிட்டியை வாங்குவேன். இட்ஸ் டோட்லி ஃபைன். நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாஸ்னால் பரவாயில்ல, ஆனால் 2-3 டைமுக்கு அப்புறம் இட் வில் கிவ் சம்டைம்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அப்பர் சர்க்யூட் கூட அடிச்சு நிற்கும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இது. ஓகே, ஸோ எஸ்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் இஸ் டெஃபினெட்லி ஆன் மை லிஸ்ட் டுமாரோ. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட் இஸ் எக்ஸைட் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 285 ருபீஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டாப் லாஸ் 277 இப்போ காஸ்ட்டில் இருக்குது. நாளைக்கு இல்லாட்டி ஃபியூச்சர் டேஸில் 306 305 ருபீஸ் க்ராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஆட் பண்ணும் பொசிஷன். ஓகே, கீப் திஸ் இன் யூர் வாட்ச் லிஸ்ட். ஜூபிலண்ட் ஃபுட் ஆல்சோ சேம், 570 ருபீஸ்லேருந்து 560 ருபீஸ் இந்த காஸ்ட்டில் எங்கே கிடச்சாலுமே வி வில் பர்ச்சேஸ் இட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வில் பி at 550. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் Sun TV is breaking its good high level, that is almost இது 1900 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ நான் மீடியா பேசிக்கில் ட்ரேட் பண்ண மாட்டேன், பட் திஸ் இஸ் ஃபைன். 680 ருபீஸ் இல்லை 675 ருபீஸ் கிடச்சா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி 648 or 650 ருபீஸில் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இன்றைக்கி என் வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலாக இன்றைக்கான ஒரு பிக் லாஸை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எல்லா பிஸ்னஸ்லையுமே லாஸ் இருக்குது, இதுவும் அந்த மாதிரி தான், விச் இஸ் டோட்லி ஃபைன். லாஸஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ நம்ம லாஸஸை கண்ட்ரோலில் வைக்கிறது தான் வந்துட்டு நம்மகிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன். தட் இஸ் ஹவ் யூ ஸ்டே இன் த பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.